ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்கள் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இன்று ஏப்ரல் 8ஆம் தேதி அதிகாலை 5 மணி தொடங்கி நாளை ஏப்ரல் 9ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தரிசன டோக்கன்களான SST டோக்கன்கள் 8000 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்கள் 2000 டோக்கன்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பொதுவாகவே வியாழக்கிழமைக்குரிய தரிசன டோக்கன்கள் புதன்கிழமையில குறைவாக கொடுப்பாங்க என்பதனால இன்னைக்கு 8000 டோக்கன்கள் தான் கொடுத்திருக்காங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கடந்த 3 வாரங்களாகவே அதிகாலை 5 மணிக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மேக்சிமம் காலையில 6:30 மணிக்குள்ள இந்த டோக்கன்கள் எல்லாமே கொடுத்து முடிச்சிடுறாங்க. ஆனால் இந்த டோக்கன்கள் வாங்குவதற்கு முதல் நாள் இரவு 9-10 மணியிலிருந்தே இந்த டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடங்கள்ல பக்தர்கள் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கியூல ஜாயின் பண்றதுக்கு நைட் 11 மணி 11:30 மணியிலிருந்தே அலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்ரீனிவாசம் விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல நள்ளிரவு 1 மணி 2 மணி போல கியூல ஜாயின் பண்றதுக்கு பக்தர்களை அலோ பண்றாங்க. ஸோ இந்த டோக்கன்கள் தேவைப்படக்கூடியவங்க முதல் நாள் இரவுல இருந்து நீங்க இந்த டோக்கன் கொடுக்கப்படக்கூடிய இடங்கள்ல வெயிட் பண்ணால் உங்களுக்கு டோக்கன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்று SST டோக்கன்கள் காலை 6 மணி வரைக்கும் கிடைத்தது. திவ்ய தரிசன டோக்கன்கள் காலை 7:30 மணி வரைக்கும் கிடைத்தது. வெகு நாட்களுக்கு பிறகு இன்றுதான் திவ்ய தரிசன டோக்கன்கள் 2:30 மணி நேரம் கிடைச்சிருக்கு. காலையில 5 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 7:30 மணி வரைக்குமே திவ்ய தரிசன டோக்கன்கள் கிடைச்சிருக்கு. காலை 6:30 மணிக்குள்ள எல்லா டோக்கன்ஸும் காலியாகிட்டு இருந்த நிலையில திங்கட்கிழமையிலிருந்து திருமலையில கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால இன்று நிறைய நாட்களுக்கு பிறகு திவ்ய தரிசன டோக்கன்கள் மட்டும் காலை 7:30 மணி வரைக்கும் கிடைச்சிருக்கு. SST டோக்கன்கள் 1 மணி நேரத்திலேயே காலியாகிருக்கு. இந்த டோக்கன் கொடுக்கப்படக்கூடிய இடங்கள்லயே டோக்கன் கொடுத்து முடிச்சுட்டாங்கன்னா உடனே ஸ்பீக்கர்ஸ்ல அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு மேல இன்னைக்கு டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. மறுநாள் அதிகாலை தான் இந்த கவுண்டரை ஓபன் செஞ்சு டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்னைக்கு முழுவதும் நீங்க இங்க வெயிட் பண்றதுக்கு பதிலாக திருமலைக்கு போய் நேரடி சர்வதரிசனம் கியூல ஜாயின் பண்ணிக்கோங்க என்று அங்கேயே ஸ்பீக்கர்ஸ்ல அனௌன்ஸ் பண்றாங்க. நேற்று திருமலையில டோக்கன் இல்லா சர்வதரிசனம் மூலம் 6 மணி நேரம் தான் தரிசனத்திற்கு ஆகியிருக்கு. நேற்று முதல் நாளும் இதே சூழ்நிலை தான். டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனத்துல 6 மணி நேரம் தான் ஆகியிருக்கு. ஸோ திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாட்களும் நேரடி சர்வதரிசனத்திலேயே 6 மணி நேரம் தான் தரிசனத்திற்கு ஆகியிருக்கு. ஸோ நீங்க பெட்டர் இந்த டோக்கன் வாங்குவதற்கு இத்தனை நேரம் வெயிட் பண்றதுக்கு பதிலாக டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் கியூல ஜாயின் பண்ணி கூட பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். ஆனால் இதே நேரம் நாளைக்கும் ஆகும் என்பதை கன்ஃபார்ம்டா சொல்ல முடியாது. மற்ற நாட்களை கம்பேர் பண்ணும்போது பொதுவாகவே வியாழக்கிழமைகள்ல எந்த தரிசன டிக்கெட் வைத்திருந்தாலும் சரி, இலவச தரிசன டோக்கன், நேரடி சர்வ தரிசனம் என்று எந்த தரிசனத்துக்கு போனாலும் மற்ற நாட்களுக்கு ஆகக்கூடிய தரிசன நேரத்தை விட வியாழக்கிழமைகள்ல கொஞ்சம் அதிக தரிசன நேரம் தான் ஆகும். ஏன்னா காலையில பெருமாளுக்கு நேத்திர தரிசனத்திற்காக அலங்காரம் மாற்றணும். அதே போல காலையில திருப்பாவாடா சேவா இருக்கும். ஈவினிங் மறுபடியும் பூலங்கி சேவாவிற்கான அலங்காரம் மாற்றணும். ஸோ 2 முறை அலங்காரம் ஒரே நாள்ல மாற்றக்கூடிய காரணத்தினால அதற்கான நேரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்துல எல்லாம் பக்தர்களை தரிசனத்திற்காக கோவிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. இது போக தினமுமே மதியம் 3 மணி தொடங்கி 4:30 மணி வரைக்கும் சீனியர் சிட்டிசன் தரிசனம் இருக்கும். 4:30 மணி தொடங்கி 6-6:15 மணி வரைக்கும் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசனம் இருக்கும். வியாழக்கிழமைகள்ல இந்த 2 தரிசனம் முடிந்த பிறகு பூலங்கி சேவாவிற்கான அலங்காரம் நடக்கும். அது முடிந்தவுடனே நைவேத்திய நேரமும் தொடர்ந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். நைவேத்தியம் 7 மணி தொடங்கி 8 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ வியாழக்கிழமைகள்ல மதியம் 3 மணிக்கு பொது தரிசனம் பிரேக் ஆச்சுன்னா அதற்கடுத்து 8 மணிக்கு பிறகுதான் ரெசியூம் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நமக்கு தரிசனம் பிளாக் ஆகிடுது. இதனாலேயே நாளை பொறுத்த வரைக்கும், அதாவது வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் டோக்கன் தரிசனம், நேரடி சர்வ தரிசனம், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலமான தரிசனத்திற்கெல்லாம் தரிசன நேரம் மற்ற நாட்களை கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் கூடுதலாக ஆகும். இன்று இரவு 8:15 மணிக்கு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்த சமயத்துல டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் கிருஷ்ண தேஜா சர்க்கிள்ல இருந்து ஆரம்பமாகுது. 11,702 பக்தர்கள் கம்பார்ட்மெண்ட்ல ஆல்ரெடி தரிசனத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 22,050 பக்தர்கள் இன்று நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்த்து முடித்து இருப்பதாகவும், மேலும் 1,248 பக்தர்கள் இன்று நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்க்க முடியும் என்பதையுமே TTD மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நேற்று ஏப்ரல் 7ஆம் தேதி திருமலை தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 74,232.
முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 23,288. உண்டியல் காணிக்கை 4.38 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசன பக்தர்கள் 5 கம்பார்ட்மெண்ட்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 6 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல நேரடி சர்வதரிசனத்தினுடைய இன்றைய காலை 7 மணி ஸ்டேட்டஸும் டிடிடி அப்டேட் செய்திருக்கக்கூடியதை நீங்க வீடியோல பார்க்கலாம். 5 கம்பார்ட்மெண்ட்ஸ்ல மட்டும்தான் நேரடி சர்வதரிசன பக்தர்கள் வெயிட் பண்ணிருக்காங்க என்னும் பட்சத்துல நாராயணகிரி ஷெட்ஸினுடைய ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த வெயிட்டிங் ஹால்ஸ்ல வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நேரடியாக வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2 உள்ள போய் அங்க கொடுக்கப்படக்கூடிய டோக்கன் வாங்கிட்டு வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2ல இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்ஸ்ல வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ அதனாலதான் தரிசன நேரமும் நமக்கு மிக குறைவாக இருக்கு. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரமும், டோக்கன்கள் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 6 மணி நேரமும், டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 6 முதல் 12 மணி நேரமும் ஆகலாம். இந்த தரிசன நேரமானது திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்தும் கியூல ஜாயின் பண்ணக்கூடிய நேரத்தை பொறுத்தும் கூடுதலாகவோ குறைவாகவோ கூட ஆகலாம். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைல்ல கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுத்திருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.